வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே திரு சோ அவர்களின் எழுத்துக்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 1/1/88 துக்ளக்கிதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் இடம்பெறுகிறது. ஈழப் பிரச்சனை எப்போதாவது தீர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீர்களா? இங்கே பிரபாகர பிரச்சாரம் நின்றால் அங்கே தமிழர்களுக்கு அமைதி கிடக்க ஆரம்பிக்கும். குடியரசு தினத்தை முதலில் துக்க நாளாக அனுசரிப்பதாக கூறிய கலைஞர் பின் அதை வேதனை நாளாக அனுசரிக்க முடிவு செய்திருக்கிறாரே, என்ன வித்தியாசம்? தேதியை மாற்றிவிட்டாரே, கவனிக்கவில்லையா? வந்த தைரியம் வழக்கம் போல் விடைபெற்றது, அவ்வளவுதான். டெல்லி மேல்சபை உறுப்பினர் வை கோபால்சாமியை பற்றி சில வரிகள் கூறும். கருணாநிதியின் தர்ம சங்கடம். என்னை சிலர் தமிழ் துரோகி என்கிறார்கள், என்ன செய்வது? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவர்களே உங்களை தமிழ் பற்று உள்ளவன் என்று பாராட்டுவார்கள். அந்த சர்டிபிகேட் சீசனுக்கு சீசன் மாறும் தன்மையுடையது. பாராளுமன்றத்தில் வை கோபால்சாமியின் பேச்சு எப்படி? அது குறித்து எதிர்க்கட்சிகளே திமுக தலைவரிடம் தங்கள் ஆட்சேபனையை தெரிவித்துள்ளதாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூறினார். அந்த அளவில் இருந்தது அவரது பேச்சு. லஞ்சத்தின் வயது என்ன? தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கொலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று நகைச்சுவையாக பதிலளிக்கிறார். அடுத்து, திமுக தடை செய்யப்பட்டு அதன் தலைவர் கைது செய்யப்பட்டால் 6 மாதத்தில் தனித்தமிழ்நாடு அடைவோம் என்று ஆற்காடு வீராசாமியின் வீர சம்பவத்தை பற்றி, தன் கட்சியினரை பற்றி கருணாநிதிக்கு சந்தேகங்கள் வலுக்கும். கலைஞர் தமிழக முதல்வராக இருந்தால் எப்படி இருக்கும் என பலர் ஏக்க பெருமூச்சு விடுவதை பற்றி யார்? திமுகவினரா? மொழிக்காக குரல் கொடுத்தாலும் தேச துரோகம், மாநில சுயாட்சி கேட்டாலும் தேச துரோகம், நெருக்கடி நிலையை எதிர்த்தாலும் தேச துரோகம். தேசம் காங்கிரசுக்கு மட்டும்தான் சொந்தமா என்று கருணாநிதி கேட்கிறாரே. இந்த தேச துரோக சமாச்சாரம் வர வர தமிழ் துரோக விவகாரம் மாதிரி ஆகி வருகிறது. எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுபவன் தமிழ் துரோகி, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுபவன் தமிழ் துரோகி, ஜனதா கட்சியை பாராட்டுபவன் தமிழ் துரோகி, பிரபாகரனை முன்பு ஆதரித்தவன் தமிழ் துரோகி, இப்போது எதிர்ப்பவன் தமிழ் துரோகி. தமிழ் திமுகவுக்கு தான் சொந்தம் என்ற நிலை இல்லையா? அதுபோலத்தான் இதுவும் என்று நகைச்சுவையாக கலைஞரின் இரட்டை நிலைப்பாட்டை கிண்டல் செய்திருக்கிறார் திரு சோ அவர்கள். திரு சோ அவர்கள் அன்று சொன்னது என்ற தொடரின் மூலம் அவரது படைப்புகளை தொடர்ந்து அசைபோட சோ அன்று சொன்னது தொடரை பாரதமணி திருநாடு சேனலில் கேட்டு மகிழுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.